வணக்கம், வெல்கம் டு ஸ்மார்ட் பியர் சேனல். நான் உங்கள் செல்வம். வாங்க நாம இப்ப டாபிக் உள்ள போகலாம். வழக்கமா நமக்கு தேவைப்படுற ஒரு டேட்டாவை எக்ஸல்ல கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம VLOOKUP, இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் இந்த மாதிரியான ஃபார்முலாக்களை பயன்படுத்தி கொண்டு வருவோம். கரெக்டுங்களா? பட் அதே மாதிரி நமக்கு தேவைப்படுற ஒரு இமேஜை சர்ச் பண்ணி கொண்டு வரதுக்கு என்ன மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம், அதை எப்படி கொண்டு வர போறோம்ன்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரிங்களா? வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் அசஸ்மெண்ட் டேஷ்போர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இமேஜ் இருக்கு, அந்த ஸ்டூடெண்டோட இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம இங்க என்ன பண்றோம், நேம் இருக்கு. ஸோ நேமை வந்து சர்ச் பண்றோம். இங்க சேஞ்ச் பண்ணா இங்க இமேஜ் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதே மாதிரி இமேஜ் இல்லாம இந்த சார்ட் சேஞ்ச் ஆகுது, அவருடைய டீடைல்ஸ் சேஞ்ச் ஆகுது, மார்க் சேஞ்ச் ஆகுது, இந்த சார்ட்டும் சேஞ்ச் ஆகுது, எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ரைட்? ஸோ நம்ம இதுல வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னா இந்த இமேஜ் எப்படி சேஞ்ச் ஆகுது அதை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம். ரைட்டுங்களா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் இதை ஃபர்ஸ்ட் டெலீட் பண்ணிக்கிறேன். ரைட்? இந்த இமேஜ் எனக்கு எங்க இருந்து வருது அப்படின்னா, இங்க என்னுடைய இமேஜ் ஸ்டோரேஜ் இங்க இருக்கு. இந்த டேட்டாலாம் இங்க இருந்து வருது. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இந்த இமேஜையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம். ரைட்? ஸோ நான் டெலீட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ ஸ்டார்டிங் என்ன பண்ணணும், இன்சர்ட்ல போறோம். அந்த இமேஜ் எல்லாம் இங்க பிக்சர்னு இருக்கு, கிளிக் பண்றோம். நான் அந்த இமேஜ்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம செலக்ட் பண்றோம், இன்சர்ட்னு கொடுப்போம். எல்லா இமேஜும் வந்துடுச்சு. சைஸ் நான் ஒவ்வொன்றா பண்ணணும். ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன், இந்த இமேஜுக்கு ஃபார்மேட்னு இங்க இருக்கும், கிளிக் பண்ணி ஹைட்ல 2ன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்தா எனக்கு எல்லாமே சின்னதாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நமக்கு தேவைப்படுற மாதிரி இமேஜ் எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? டக்கு பண்ணிடுவோமா? ஓகே, ரைட், சூப்பர். சிவகார்த்திகேயன், ரைட், சூப்பர். கார்த்திக் செட் ஆயிட்டாரு. விஜய் சேதுபதி செட் ஆயிட்டாரு. அஜித் செட் ஆயிட்டாரு. நம்மளுடைய ஜெயம் ரவி, ஓகே, லாஸ்ட் செட் ஆயிட்டாரு. லாஸ்டா விஷால் செட் ஆயிட்டாரு. ஸோ இமேஜ் இப்போ செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து செட் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, அனாலிசிஸ் டேபிள் போயிட்டேன். இந்த சைஸ்ல இந்த இடத்துல அந்த இமேஜ் எனக்கு இங்க வரணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் கிளிக் பண்ணிட்டு Ctrl+C கொடுத்து ஒரு காப்பி பண்ணிட்டு எனக்கு எங்க வேணுமோ சும்மா இங்க வச்சுட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல்னு இருக்கும். அதுல லாஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா லிங்க் வித் பிக்சர்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதை கிளிக் பண்ணுவோம். இப்போ பாருங்க ஒரு இமேஜா இங்க வந்துடும். ரைட்? ஸோ நான் இதை எடுத்துட்டு போயிட்டு இந்த இடத்துல நான் வைக்க முடியும், வச்சிடறோம். இப்போ இதுக்கு ஒரு நேம் கொடுப்போம். நேம் கொடுத்தா என்ன ஆயிடும், அந்த இமேஜ் இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா வரும். பட் அந்த நேமை வெறுமனே கொடுக்க கூடாது, அந்த நேமுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்து இதுல பதிவு பண்ணணும். ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் இங்க இமேஜ் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஃபார்முலாவை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நேமுக்கு ஒரு ஃபார்முலா போட போறேன். ஸோ இங்க ஃபார்முலாஸ் அப்படின்னு இருக்கு, அதுல நேம் மேனேஜர்னு இருக்கு. இங்க போயிட்டு நான் என்ன பண்றேன், புதுசா நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்குறேன். இமேஜ், இமேஜ்னு கொடுத்துட்டோம். இப்ப ரெஃபர் கேக்குது, இந்த இடத்துல தான் நான் அந்த ஃபார்முலாவை போட போறேன். ரைட்? ஸோ நம்ம VLOOKUP ஃபார்முலா பயன்படுத்துறோமா, இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபார்முலா பயன்படுத்துறோமா, எது பயன்படுத்துறோமோ இந்த இடத்துல போடணும். நான் வந்து இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபார்முலா பயன்படுத்துறேன். சரிங்களா? இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபார்முலா உங்களுக்கு தெரியல அப்படின்னா நம்ம இதுக்காக இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்னு ஒரு பார்ட் 20ன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அந்த வீடியோவை பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த டேட்டாலாம் நீங்க VLOOKUPலயும் மாற்ற முடியும். VLOOKUP வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், அந்த வீடியோவை பாருங்க. நான் 2 வீடியோவும் இதோடைய லிங்க்ல கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல இண்டெக்ஸ்ன்னு போடுறேன். ஸோ இண்டெக்ஸ் போட்டாச்சு. பிராக்கெட்டை நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். ஓபன் பண்ண உடனே சோர்ஸ் எங்கன்னு கேட்கும். ஸோ அது வந்து என்னுடைய எம்ப்ளாய் இமேஜ்ன்ற டேட்டா வந்து எனக்கு இந்த இடத்துல இருக்கு, இந்த சி காலம்ல இருக்கு. நான் என்ன பண்றேன், சி காலமை ஃபுல்லா செலக்ஷன் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ
கமா இப்போ மேட்ச் ஃபார்முலா போடுறோம். மேட்ச் போட்டு பிராக்கெட் ஓபன் பண்றோம். ஓபன் பண்ணா லுக்அப் வேல்யூ கேட்கும். ஸோ லுக்அப் வேல்யூ நம்ம எதை பேஸ் பண்ணி சர்ச் பண்றோமோ அந்த வேல்யூ. இந்த ஐடி நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம சர்ச் பண்ண போறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ லுக்அப் அரே கேட்கும். ஐடி நம்பர் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரேஞ்ச் என் எம்ப்ளாய் இமேஜ்ல ஐடி நம்பர் இந்த ரேஞ்சில் இருக்கு. நான் ஐடி நம்பரையும் செலக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே இப்போ ஈவனா இருக்கிறதுனால எந்த ஐடி நம்பர் இருக்கோ அதுக்கு ஈவனா இருக்கிற இமேஜ் நமக்கு வரும். இப்போ கமா எக்ஸாக்டான்னு கேட்கும். நம்ம VLOOKUP மாதிரி எக்ஸாக்ட்னு சொல்லிட்டு நான் 0 கொடுத்துட்டு க்ளோஸ் பண்றேன். அகைன் இன்னொரு பிராக்கெட், ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்ல 2 பிராக்கெட் போட்டிருக்கோம் அதனால. இப்போ ஓகே கொடுத்துட்டா நமக்கு ஃபார்முலா ரெடி. இங்க வந்து இப்போ காட்டும். சரிங்களா? ஃபார்முலா ரெடி ஆயிடுச்சுங்களா? இப்போ இந்த நேமை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கிறேன். இதுக்கு ஒரு நேம் இருக்கு. இந்த நேம் நான் என்ன பண்றேன், நாம கிரியேட் பண்ண இமேஜ்ன்ற நேமா மாத்திடுறேன். டேப் கொடுத்து ஒரு என்டர் அடிச்சோம்னா இப்ப பாருங்க இந்த ஐடி நம்பருக்கான இமேஜ் இங்க வந்துடுச்சு. இப்போ இங்க ஐடி நம்பர் மாற மாற இங்க இமேஜ் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம், இங்க போய் நேமை வந்து மாத்துவோம். கார்த்திக் இமேஜ் மாறிடுச்சுங்களா? ரைட். ஸோ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் அப்படின்ற ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கோம். சரியா? ரைட். ஸோ இதே மாதிரி தான் இந்த இடத்துல நான் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நீங்க VLOOKUPம் யூஸ் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபார்முலா எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றத நம்மளுடைய இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச்ன்ற அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். அதுல A to Z விவரிச்சிருப்போம். இது ஜஸ்ட் இமேஜ் மட்டும் மாத்துறதுக்கான வீடியோ. ஸோ இதுல வந்து ஃபார்முலாவை பத்தி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்க மாட்டோம். நீங்க அந்த வீடியோவை பாருங்க. சரிங்களா? ஸோ VLOOKUPனாலும் அதே வீடியோவை பாருங்க. சார்ட் மாறுறதெல்லாம் சிம்பிள் தான். ஜஸ்ட் இந்த டேபிளுக்கு சார்ட் போட்டிருக்கேன். இது மாறும்போது இந்த டேட்டா மாறும்போது சார்ட்டும் உங்களுக்கு மாறும். ஸோ எல்லாமே நான் இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? டேட்டாவை கொண்டு வரதுக்கு இங்க கால்குலேஷனுக்கு நார்மல் கால்குலேஷன் ஃபார்முலா தான் போட்டிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்க பயன்படுத்தலாம். ரைட்டுங்களா? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. ஸோ வழக்கம் போல தான் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. எப்படி இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.